ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஆன்சரிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவுக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு தென்னை விவசாயி. அவங்க போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேரும் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. வறட்சி திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியெலாம் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் களத்தில் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனால் இப்போ வந்து விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்றால் நீங்கள் சொன்னிதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய வீட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசில் இருந்துருக்கு. அதான் தான் மாற்றத்தை ஏற்பட்டு சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தால் எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்போ கிள்ளி கொடுத்துருக்கார் நெல். நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்போ 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போர் அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. பேரவைத் தலைவரே, நாங்கள் இப்போ நாங்களும் கடந்த இதே இடத்துலலாம் உட்காந்து சொன்னேன். நாங்கள் கரும்பு விலை அறிவித்து விட்டு அடுத்த பட்ஜெட்டில் நாங்கள் கரும்புக்கு டன்னுக்கு 4000 ரூபா கொடுப்போம் என்று இதே இடத்துல இருந்து அமர்ந்து தான் நான் சொன்னேன். இடைக்கால பட்ஜெட்டு தயாரிக்கும் போது அவர் செங்கோட்டை அப்போ இல்லை நினைக்கிறேன், அப்போ ரிசைமெண்ட்டார் எம்எல்ஏ நினைக்கிறேன், அப்போ ரிசைமெண்ட்டார். அப்போ இல்லை 4000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி அந்த இடத்துல உட்காந்து அறிவித்தேன். நாங்கள் அதே போல் நெல் விலையை நாங்கள் 2550 ரூபா கொடுத்தோம். 3500 ரூபா இப்போ கரும்பு விலையை உயர்த்தி கொடுத்தோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? 4500 ரூபா சொன்னீங்க. கரும்பு விலையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 4500 ரூபா கொடுப்போம்னு சொன்னீங்க. நெல் விலையை 3500 ரூபா கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதான் சொன்னேன். இப்போ கிள்ளி கொடுப்பேன்னு சொல்லி 3 மாதத்தில் கொடுத்துருங்க, போக கொடுப்பீங்க நம்பிக்கை இருக்கா தெரியல. ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டார், முதலமைச்சர் சொல்லிட்டார், நிதிநிலை வேளாண்மை துறை அமைச்சர்